ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்கீங்க. என்ன கேளுங்க. நான் இப்படி கேட்கறேனேன்னு என்ன தப்பா நினைக்காத. கௌதமனியும் லவ் பண்ணீங்களா? அந்த லவ் எந்த லிமிட் வரைக்கும் இருந்துச்சு? பார்க்கறது பேசுறது வரைக்கும் தானா, இல்ல அதுக்கும் மேலையா? சொல்லு ரோகிணி, சொல்லு ரோகிணி. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லைங்க. என்ன நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களே. சாச்சா, உன்னை தப்பா நினைச்சலாம் எதுவும் கேட்கல ரோகிணி. கௌதம் உன்னை காதலிக்கிறப்ப கட்டி பிடிச்சிருக்கான், முத்தம் கொடுத்திருக்கான். அது வரைக்கும் மட்டும்தான் போயிருக்கானா? அது வரைக்கும் மட்டும்தான் நீ இடம் கொடுத்திருக்கியா, இல்ல அதையும் தாண்டி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவும் இருந்திருக்கீங்களா? என்னங்க நீங்க ஏங்க இப்படி அசிங்கமாலாம் பேசுறீங்க? நான் பேசுறதே அசிங்கம்னா அப்ப இது என்ன? இதுக்கு பேர் என்ன? இதை என்னன்னு சொல்றது? இந்த போட்டோவை பார்த்தா நீயும் அவனு வெறும் லவ்வர்ஸா இருந்த மாதிரி மட்டும் தெரியல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்த மாதிரில தெரியுது. என்னங்க, நான் சத்தியமா சொல்றேன், இப்படிலாம் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலங்க. நான் அவனை என் விரல் நுனிய கூட தொட விட்டதில்லை. நான் அவனை என் மனசார காதலிச்சேனே தவிர எப்பவுமே எல்லைய மீறி நடந்துகிட்டதும் இல்ல, நடக்க விட்டதும் இல்லைங்க. அப்புறம் எப்படி இந்த போட்டோ? எனக்கு தெரியலங்க. இந்த போட்டோ எப்படி என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ்ங்க. உன்னை நம்பணுமா? உன்னை நம்பிதான் நான் மோசம் போயிட்டேன். ஒரு பக்கம் அந்த கௌதம் பாய் கூட ஜோடி போட்டு ஊரை சுத்திட்டு, இன்னொரு பக்கம் ஒண்ணுமே தெரியாத அப்பாவியாட்டம் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்தி மனமேடையில என்னை காக்க வச்சு எல்லாரும் முன்னாடி என் கழுத்து அறுத்துட்டு ஓடினவதால நீ உன்னை நான் நம்பணுமா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வேற யாரா இருந்தாலும் உன்னை நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனா அப்பவும் நான் உன்னை நம்பினேன். உன்னோட காதல் மனசு வரைக்கும் தான் இருந்திருக்கும், உடம்பு வரைக்கும் போயிருக்காதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அண்ணி என் காலை பிடிச்சிட்டு அழுததும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து நடிச்சு என்னை ஏமாத்திருக்கீங்கன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. உன் அண்ணி, உன் அண்ணன், உன் குடும்பம் எல்லாம் சேர்ந்து உன்ன மாதிரி ஒரு கெட்டு போன ஒருத்திய என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. எங்க இல்லங்க, இல்ல, அவசரப்பட்டு வார்த்தை விட்டு என்ன ஒரேடியா சாகடிக்காதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ்ங்க. கைய விடு ப்ளீஸ். நீ தொட்டாலே ஏதோ கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு. உன்னை பார்த்தாலே குப்பை தொட்டியில இருக்கிற எச்சலைய பாக்குற மாதிரியே இருக்கு. சீ, என்னங்க எங்க